குருச்சரணம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஆடி 18 நல்லபடியாக போச்சு எங்களுக்கு. நீங்கள் எல்லோரும் எப்படி ஆடி 18 கொண்டாடினீங்க? நான் இந்த வீடியோ எடுத்துட்டேன், ஆனால் எடிட் பண்ணி போடுறதுக்கு டைம் இல்லை. இன்றைக்கி தான் போட்டிருக்கேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 முளைப்பாரி கொண்டு போய் எங்கள் ஊரில் வீணாங்கோயில்கிட்ட சாமி கும்பிட்டு வாய்க்காலில் விட்டுட்டு வந்தாச்சு. ஒரு முளைப்பாரி கொண்டு போய் தாராபுரம் கொண்டு போகலான்னு சொல்லிட்டு மொத்தம் 3 முளைப்பாரி போட்டிருந்தேன். தாராபுரத்தில் கொண்டு போய் அங்கே நல்லா சூப்பராக இருக்கும். ஆனால் டைம் 6:30 ஆயிடுச்சு, 6:30க்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் அப்படியே லைட்டாக இருட்டான மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. அங்கே போயிட்டு 7 கன்னிமார் வச்சு நல்லபடியாக பூ போட்டு பத்தி பழம் வெத்தலை பாக்கில் வச்சுருந்தாங்க. அப்படியே அங்கேயே வச்சு நாங்களும் சாமி கும்பிட்டு வந்துட்டோம். ஒவ்வொருத்தரும் மஞ்சள் கயிறு, குங்குமம் இதெல்லாம் கொடுப்பாங்க. பழங்கள்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க. அது அமராவதி ஆற்றுப்பாலத்துக்கு கீழே நான் சின்ன வயசுலேருந்து அங்கே அடிக்கடி போயிட்டே இருப்போம். நாங்கள் அங்கே தான் தாராளத்தில் இருந்ததுனால, அதனால் அதே ஞாபகத்துக்கு இப்போவும் வருஷம் ஒரு முளைப்பாரி மட்டும் கொண்டு போய் அங்கே விட்டுட்டு பாட்டு வருவோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. கூட்டம் ஃபுல்லாக இருக்காங்க. பாருங்கள், வாய்க்கால் இங்கே விட இங்கே ஆற்றுல கொண்டு போனாவே நல்லாயிருக்கும். ஆற்றுல எல்லாம் நிறையா குட்டீஸ் எல்லாம் விளையாண்டுருப்பாங்க. பார்த்துட்டு முளைப்பாரிலாம் விட்டுட்டு அப்புறம் மேலே படி இருக்கும். மேலே ஈஸ்வரன் கோயிலில் சாமி கும்பிட்டு அப்புறம் பெருமாள் கோவில் இருக்குது. அங்கேயே ஆஞ்சநேயர், குபேரலட்சுமி இருப்பாங்க, குபேரன் இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு லக்ஷ்மி நரசிம்மர் இருப்பாங்க. எல்லாத்தையும் பார்த்து சாமி கும்பிட்டு வந்துடுவோம். ஆற்றுல தண்ணி அளவாக தான் இருந்துச்சு. அதனால் எல்லாருமே நிறைய பேர் ஆற்றுக்குள்ளே இறங்கிட்டு இருந்தாங்க. தீபம் வச்சதுனால அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. தண்ணி அளவான தண்ணிங்கன்னு நிறைய பேர் இறங்கி தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஆற்று பாலத்துக்கு கீழே ஒரு புது பாலம் உடஞ்சிருச்சு. இன்னொரு பாலம் தான் ஃபஸ்ட்டு இது பண்ணியிருக்காங்க. இது போனாலே ஜாலியாக இருக்கும். சூப்பராக நாங்கள் முளைப்பாரி விட்டுட்டு சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் அங்கே நல்லா ஸ்டேஜெல்லாம் போட்டு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. மியூசிக்கில் போட்டுருந்தாங்க. அதை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் வந்தோம். முடிஞ்சவங்க ரேகி கற்றுக்குங்க. ரேகிக்குள்ளே வந்தாலே உங்களுக்கு A to Z வரைக்கும் என்ன பிரச்சனை இருந்தாலும் எல்லாமே சால்வ் ஆகிடும். அதனால் நான் அடுத்த வீடியோவில் ரேகி திங்ஸ் எல்லாம் போடுறேன். பாருங்கள், அந்த கோயம்புத்தூரில் போயிட்டு ரொம்ப ஓரளவுக்கு நம்ம சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கிறேன். அதில் இந்த வருஷம் நெக்ஸ்ட் ஆரா பூஸ்டர் தான் ரொம்ப எனக்கு பிடிச்சது. அது ஒரு